உலகாலும் அன்னை மீனாட்சி அம்மன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். கடின உழைப்பு தான் உயர்வு தரும்னு எல்லோரும் சொல்வாங்க. நாமும் நம்மால் முடிஞ்ச முழு உழைப்பையும் வியர்வையையும் சிந்தி வேலை செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் எவ்வளவு தான் உழைச்சாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகும்போது என் விதி இவ்வளவு தானா அப்படின்னு மனமுடைஞ்சி போயிடுறோம். உண்மையிலேயே கடின உழைப்பு மட்டும்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குதா, அல்லது அதையும் தாண்டிய ஒரு மகா சக்தி நம்மை வழி நடத்துதா? மதுரை அரசி அன்னை மீனாட்சியின் அற்புதங்களோடு இதை பற்றி நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். கடின உழைப்பால் மட்டுமே அனைத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒருவர் நினைச்சா அது உண்மை கிடையாது. வாழ்க்கையில் நாம் எதையாவது பெற விரும்பினா அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த உழைப்பையும் தாண்டி நம் வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்குது. அதைத்தான் நாம் மீனாட்சியின் அருள் அப்படின்னு சொல்கிறோம். மருந்து இல்லாமல் ஒரு பயங்கரமான நோய் குணமாகிவிட்டால் அதுதான் அற்புதம். ஒரு மனிதன் மிகப்பெரிய விபத்தை சந்தித்தாலும் அவன் உடம்புல ஒரு கீறல் கூட இல்லாமல் உயிரோடு வெளியே வந்தா அதுதான் மீனாட்சி தாயின் அற்புதம். இங்கே உங்களுடைய கடின உழைப்போ சாமர்த்தியமோ பலனளிக்காது. உங்களை காக்கும் அன்னையின் பேரருள் மட்டுமே அங்கே வேலை செய்யுது. மீனாட்சி தாய் தன் பக்தர்களின் வாழ்க்கையில் நிகழ்த்திய ஒரு நெகிழ்ச்சியான உண்மை சம்பவத்தை இப்போ பார்ப்போம். மதுரையை சுற்றியுள்ள ஒரு கிராமத்தில் ஒரு எளிய நெசவாளர் வாழ்ந்துட்டு வந்தார். அன்னை மீனாட்சி மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். ஒரு முறை தன் மகளின் திருமணத்திற்காக இரவு பகலாக கண்விழித்து கஷ்டப்பட்டு பட்டு சேலைகளை நெய்து அதை விற்பனை செய்ய மதுரைக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைய தினம் சந்தையில் யாரோ ஒரு திருடன் அவரோட சேலைகள் இருந்த மூட்டையை திருடிட்டு ஓடிட்டார். அந்த ஏழை மனிதனுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் முதலீடும் ஒரே நொடியில் காணாமல் போணுச்சு. அங்கே அவரோட கடின உழைப்பு பலனளிக்கலை. மனமுடைஞ்ச அவர் மீனாட்சி அம்மன் சன்னதியில் விழுந்து அழுது கதறாரு. தாயே, என் உழைப்பை நான் முழுசாக கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ என் கையில் ஒன்றும் இல்லை. நீ தான் அற்புதம் செய்யணும் அப்படின்னு மீனாட்சி தாய்கிட்ட சரணடைகிறாரு. அடுத்த சில நிமிடங்களில் ஒரு மர்ம நபர் அந்த நெசவாளரை தேடி வந்து, ஐயா, இந்த மூட்டையை ஒருத்தன் திருடிட்டு ஓடும்போது தவறி கீழே விழுந்துட்டான். இது உங்களுடையது தானே அப்படின்னு கொடுத்துட்டு போனாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த சேலைகளை ஒரு பெரிய வியாபாரி இரட்டிப்பு விலைக்கு வாங்கிக்கிறாரு. உழைப்பு தோற்ற இடத்துல அன்னையின் அற்புதம் வென்றது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உழைப்பு உங்களுடைய கடமை. ஆனால் அதன் இறுதி பலனை அதிசயமாக மாற்றுவது அந்த மீனாட்சி அம்மனின் திருக்கண்ணோட்டம். உழைப்புக்கு பிறகும் நீங்கள் எதையாவது பெற தவறினால் அங்கே உங்கள் அன்னை உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். மருத்துவர்களே கைவிட்ட எத்தனையோ நோயாளிகள் மீனாட்சி அம்மன் பாதத்தில் வைக்கப்பட்ட குங்கும பிரசாதத்தை சாப்பிட்டு இன்று ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடின உழைப்புக்கு பிறகும் ஏமாற்றம் மிஞ்சும் போது சோர்ந்து போகக்கூடாது. அங்கையர்கண்ணி என் கூட இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எது எப்போது எப்படி கிடைக்கணும் அப்படின்னு மதுரை அரசிக்கு நன்றாகவே தெரிய வரும். இன்று முதல் உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதைவிட அதிகமாக உங்களை காக்கும் அன்னை மீனாட்சியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. உங்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. அம்மனின் அற்புதம் உங்கள் வாழ்வில் சீக்கிரமே நடக்கும். பகல் முழுவதும் உழைப்பு, குடும்ப பொறுப்புகள், மன போராட்டங்கள்னு ஓடி ஓடி களைத்து போய் இந்த இரவில் இன்னைக்கு நீங்கள் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. சில பேருக்கு உடல் சோர்வோடு மனசோர்வும் சேர்ந்து நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற கவலை தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும். மனசை ஒருபோதும் அலைப்பாய விடாதீங்க. இன்றைய இரவு நிம்மதியாகவும் நாளைய விடியல் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் உங்களுக்கு அமையும்.
இதை வெறும் வார்த்தைகளாக பார்க்காதீங்க. இது உங்களுக்காக அன்னை மீனாட்சி வழங்கும் ஆசீர்வாதம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் இருந்திருக்கலாம். நினச்ச காரியம் தடையாகி இருக்கலாம். யாராவது மனசை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நடந்த எதையும் உங்களால் இப்போ மாற்ற முடியாது. கடந்து போன பகல் பொழுதை நினச்சி தூங்க வேண்டிய இரவு பொழுதை வீணாக்காதீங்க. ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை தன் அம்மாவோட மடியில் படுத்துட்டா உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கும். ஏன்னா தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா தன் அம்மா பார்த்துப்பா அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த பிஞ்சு குழந்தைக்கு இருக்குது. நாமும் அன்னை மீனாட்சியோட குழந்தைகள் தான். ஒரு வியாபாரியோ அல்லது குடும்ப தலைவியோ பகல் முழுக்க கஷ்டப்பட்டு இரவில் படுக்கும்போது, தாயே மீனாட்சி, என்னால் முடிஞ்சதை நான் இன்னைக்கு செஞ்சிட்டேன். லாபமோ நஷ்டமோ, வெற்றியோ தோல்வியோ, அதை உன் பாதத்தில் வச்சிடுறேன். நாளைக்கு என் வாழ்வை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு முழுசாக சரணடைஞ்சு பாருங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் அப்படியே இறங்கிடும். அன்னை தன் மடியில் உங்களை தாங்கி நிம்மதியான உறக்கத்தை நிச்சயமாக தருவாங்க. நாளைய விடியல் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் தெரியுமா? தூங்கி எழும் ஒவ்வொரு விடியலும் அன்னை மீனாட்சி உங்களுக்கு தரும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று உங்களை அளவைத்த விஷயங்கள் நாளை உங்களை சிரிக்க வைக்கலாம். நேற்று மூடிய கதவுகள் நாளை அன்னை மீனாட்சியின் அருளால் திறக்கப்படலாம். இருண்ட இரவுக்கு பிறகு எப்படி ஒரு அழகான சூரிய உதயம் நிச்சயம் வருமோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலை இருள் மறைந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற விடியல் நாளை பிறக்கத்தான் போகுது. உங்களை சோதித்தவர்கள் ஆச்சரியப்படும்படி உங்களை அன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறாங்க. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இன்று உறக்கம் கொள்ளுங்கள். இன்று இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மனதார ஒரே ஒரு நிமிடம் வேண்டிக்கோங்க. அங்கையர்கண்ணி தாயே, இந்த இரவை எனக்கு நிம்மதியானதாக மாற்றித்தா. நாளை பிறக்கும் விடியலை என் வாழ்வில் திருப்பு முனையாக மகிழ்ச்சியாக அமைய செய் தாயே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் அன்னை உங்களை கைவிட மாட்டாங்க. அன்னை மீனாட்சியின் பேரருளோடு இன்று இரவு சுகமான உறக்கத்தை பெற்று நாளை ஒரு புதிய உத்வேகத்தோடு வெளித்தெழ வாழ்த்துகிறேன். இந்த அமைதியான ஆன்மீக பதிவு உங்கள் மனசுக்கு நிம்மதியை தந்திருந்தா நம்ம மீனாட்சி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதலை மனதார நினைத்து ஓம் மீனாட்சி தாயே போற்றி என்று பதிவிடுங்கள். மீனாட்சியின் துணை நம் வாழ்வை மாற்றும்.